ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் rvg. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவும் 1/4 கப் அளவு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே 1/4 கப் அளவு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கிறிஸ்பினஸ்க்காக. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசத்துக்காக. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்துடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம மாவு வடை நம்மளுக்கு சூப்பராக வரும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் வேக வச்சுருந்த ஒரு 4 உருளைக்கிழங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மசிச்சு விட்டுடலாம். இந்த மேஷரை வச்சு நல்லா அப்படியே நம்ம மசிச்சிடலாம். அந்த உருளைக்கிழங்கு ஒரு சின்ன அதாவது லைட் சின்ன பீஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்பவும் மசிச்சிட வேணாம். ஓரளவு இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இப்போ இதை நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசத்துக்காக கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகப்பொடி, அதே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதை நம்ம 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான அளவு மசாலா. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஸ்பூனை வச்சு அந்த மசாலா உருளைக்கிழங்கோடு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். பார்த்திங்களா, நம்ம மசாலாவோடு நல்லா கலந்தாச்சு இந்த உருளைக்கிழங்க. இப்போ லைட்டாக நம்ம பால் பண்ணிக்கலாம். சின்ன பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பாலாக நம்ம பிடிச்சிட்டு அந்த மாவுக்குள்ளே நம்ம நல்லா டிப் பண்ணி, அந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம மாவுக்குள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி இப்போ அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. நான் ஒரு உருளைக்கிழங்கா சின்ன பால் பண்ணி நான் மாவில் டிப் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வடை இன்னும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலில். ஒரு 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கரலாம். அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. அப்படியே நல்லா இல்லை ஈவனாக நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, நம்ம மறுபடியும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மாவு நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ எல்லாமே ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சுட சர்வ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். நம்மளோட ஈஸியான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு மசால் வடை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.